இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுடைய பிறவிகள், அவனுடைய பண்பாடுகள், அவனுடைய கலாச்சாரங்கள், ஆயுள், இத்தனை ஆண்டு காலம்தான் ஆளுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணவங்க யாரு? புராணங்கள், இதிகாசங்கள் நடந்தது சொன்னதே தவிர அது பொய் இல்லை. நீ மகிழ்ச்சியா இருக்கேன்னா உங்க அம்மா அப்பா புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நீ அழுதுகிட்டே இருக்கேன்னா உங்க அம்மா அப்பா பாவம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, நான் அப்படியே இருக்கேன்னா இதுக்கு மாற்றம் உண்டான உண்டு. ஆன்மா பக்குவப்படாம உயிர் ஜீவசீலைப்படுறது கஷ்டம். நீ யாரு, எங்கிருந்து வந்த, உன் நிலைமைன்னு தேடிப்பாரு, இன்னும் சித்தர் ஆகலாம். எந்த சித்திரத்தை தெரியுமா? ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அவர் என்ன ஜாயினா போய் பார்க்கிறோம், கும்பிடத்தானே செய்தோம். இந்த சமாதி அடைகிறது எப்படிங்கிறத விட உலகத்துல பிறந்து வளர்ந்து நீங்க என்ன நல்லது செய்யணுங்கிறதையும் பேசணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல வாழும் சித்தர் திரு முத்துக்குமார சுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் தான் இருக்காங்க. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கு, பேசலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு மகிழ்ச்சி. ஐத்தமிழ்தாய் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு, வருகிற ஆண்டு சுப ஆண்டாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நன்மையே பயக்கட்டும் அப்படின்னு எம்பெருமான் அகத்தியரை வேண்டிக் கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்திக் கொள்கிறேன், வணங்கிக் கொள்கிறேன். நம்ம சேனல்ல ஏற்கனவே ஜீவ சமாதிகள் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஐயா. அதே போல வேற ஏதாவது ஜீவ சமாதி திருக்கோவில்கள் சிறப்பு வாய்ந்ததா ஏதாவது இருக்கா? நீங்களும் சித்தராகலாம், நீங்களும் ஜீவ சமாதி ஆகலாம்னு நான் ஒரு சில பேருக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், வெளியே தெரியாது. ஒரு ஆன்மா ஜனன காலம்னு சொல்லக்கூடிய ஜனன காலம், அற்புதமான கேள்வியை கேட்டிருக்காங்க எங்க தேவகி. இந்த பிரபஞ்சம் சொல்றோம், இந்த பிரபஞ்சம்னா இந்த உலகம். இந்த உலகம் யாரால சிருஷ்டிக்கப்பட்டது? 2000 கோடி ஆண்டுக்கு முன்னால இருந்துன்னு சொல்றாங்க. அதுவே என்ன கொஞ்சம் போய் பார்த்தா இந்த பிரபஞ்சத்துல மனிதனுடைய பிறவிகள், அவனுடைய பண்பாடுகள், அவனுடைய கலாச்சாரங்கள், ஆயுள், இத்தனை ஆண்டு காலம்தான் ஆளுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணவங்க யாரு? உடலோடு அழியாமல் சொர்க்கத்துக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்களா? என்ன, ராமதாசர் இருக்காரு, மகாஸ்லோஜி வச்சிருக்காரு, கருட வாகனம் கொண்டு போனதா இன்னும் நம்ம மும்பை பக்கத்துல பாக்குறோமே. உயிரோடையே போனவங்களும் இருக்காங்களா சொர்க்கத்துக்கு? அப்ப மேல ஒரு உலகம் கண்டிப்பா இருக்கணும், இருக்கு. ஆனா இப்ப உள்ள காலத்துல அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு காரணம். மண்ணுல வாழக்கூடிய அத்தனை மிருகமும் கடல்லையும் இருக்கலாம் சொல்லுதாங்களா? கடல்லையும் எல்லா மிருகமும் இருக்கு. அதுபோல இந்த பிரபஞ்சம் தொடங்குகிற பொழுது, ஆன்மாவை படைக்கிற பொழுது வரப்பெரும சொரூபமான சக்தி, அது எந்த வடிவத்துக்கு உண்டான இறைவன் சொல்ல, அந்த பூமியை தோற்றுவித்தது ஒரு இறைவன் தானே. அந்த இறைவனுக்கு ஒரு வடிவங்கள் இருக்கும். ஒரு வடிவங்கள் நம்ம சொல்றோம், பிரம்மா படைப்புக்கு உண்டான கடவுள், விஷ்ணு காக்கக்கூடிய கடவுள், சிவன் அழிக்கக்கூடிய கடவுள், இப்படி நிறைய பேர் சொல்றோம். அதுவே ஆதியில தோன்றது சக்தின்னு சொல்றாங்க. அந்த சக்தியை 3ஆ பிரிக்கிறாங்க. அப்புறம் சிவனை 3ஆ எடுத்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் சொல்றாங்க. இப்படி புராணங்கள் சொல்லுது. புராணங்கள், இதிகாசங்கள் நடந்தது சொன்னதே தவிர அது பொய் இல்லை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பிரபஞ்சம் நம்ம வாழக்கூடிய, நம்ம கலியுகத்தில் இருக்கிறோம், நிறைய வந்துருச்சு, எல்லாம் வந்தாச்சு, சீரழியும் வந்தாச்சு, கலாச்சார கேடும் வந்தாச்சு.
ஆனா இந்த கலாச்சார கேட்டுலையும் இந்த சீரழிவான அந்த காலகட்டத்திலையும் ஆன்மீகமும் பக்தி இன்னும் குறையாம இருக்காது. ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் ரொம்ப நல்ல அட்வான்ஸா இருக்கிறாங்க என்கிட்ட கேட்டா உங்க பாணியில். இப்போ இன்னைக்கு பிரதோஷ துகையை பார்த்தா கபாலீஸ்வரர் கோயிலில் இளைஞர்கள் தான் பாட்டு போடுறாங்க. எல்லா கோயிலையும் பெண்கள் தான் முறையா பண்றாங்க. ஆனா இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல செத்துப்போம்னு ஒருத்தனுக்கும் தெரிய மாட்டுக்க. பிறந்தா செத்து தானே போகணும் ஒருவருக்கும் தெரிய மாட்டுக்கு. எல்லா சட்டையும் பண்ணுதானே. ஆனா அந்த உலகத்துல அப்படியெல்லாம் வாழ்ந்து ஒரு குருத்தா இருந்தாலும் நம்ம பிறந்த பிறப்புக்கு யோக்கியனா நல்லவனா ரொம்ப அருளா ரொம்ப தவமா வாழ்ற காலத்துல பிறருக்கு நம்ம என்ன செஞ்சோம், என்ன நன்மை பயத்தோம், ஒரு காலத்துல ஒரு மனிதனுக்கு நம்ம என்ன கேடுகள் செய்யாம நன்மைகள் செஞ்சோம், இதே சிந்திச்சு வாழக்கூடியவனும் இருக்கான். ஆனா என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, என்னை பத்தி சில பேர் குறையும் சொல்லலாம், அது இருக்கு. அதனால அதுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா ஒரு தலைவர் படம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு பிரபலமான ஒரு தலைவர் படம் இருக்கு. அங்கிருந்து ஒரு நண்பர் மாலையை போட்டு அவரை கும்பிட்டு போறாரு. இன்னொரு நண்பர் அங்கிருந்து வர்றாரு, சாணி எடுத்து மேலே அடிக்கிறாரு. சரிங்களா? ராவணனை கெட்டவனு சொன்னவனும் இருக்கான், நல்லவனு சொன்னவனும் இருக்கான். ராமரே அதே மாதிரி நல்லவனு சொன்னவனு இருக்கான், கெட்டவனு இருக்கிறாங்க. நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வாழணுங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். சரிதானா? சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, கேட்டு நடக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதான் உண்மை. அதாவது செய்திகள் நல்லதா இருக்கணும். நம்ம சொல்ற செய்தி பிறருக்கு நன்மை கொடுக்கணும், அவ்வளவுதான். அதன்படி வாடுற காலத்துல மனமது செம்மையானால் மந்திரம் வேண்டாமேன்னு அகசியர் சொல்லியிருக்காரு. மனம் செம்மைப்படுத்தணுங்களா? மனம் செம்மைன்னா என்ன? உன் மனதை உன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்டா ஐயா. உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இதுதான். அந்த மனைவி மக்களோட வாழணும். சரிதானா? அந்த ஒழுக்கம் வேணும்லாம். சில பேர் கொடிசரா இருப்பாரு, சில பேர் வறுமையா இருப்பாரு. அது நீ செஞ்ச புண்ணியம் இல்லை, உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். நீ மகிழ்ச்சியா இருக்கேன்னா உங்க அம்மா அப்பா புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நீ அழுதுகிட்டே இருக்கேன்னா உங்க அம்மா அப்பா பாவம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, நான் அப்படியே இருக்கேன்னா அதுக்கு மாற்றம் உண்டானா உண்டு. தாய் தந்தையுடைய பாவ புண்ணியத்தை போகக்கூடிய சேத்திரங்கள் நிறைய இருக்கு. அந்த பாவ புண்ணியத்துக்கு உண்டான கோயில்கள் நிறைய இருக்கு. ராமேஸ்வரம் போனா எல்லா பாவமும் தீர்ந்துன்னு சொல்றாங்கல்லாம். ராமேஸ்வரம் போங்க, பாவங்களை தீர்த்துக்கிடுங்க. திருநாவாய் போங்க, புண்ணியத்தை சேர்த்துக்கிடுங்க. திருக்கோஷ்டியூர் போங்க, சரிதானா? அது மாதிரி ஸ்ரீவாஞ்சியம் போங்க. எல்லாம் ஆன்மாக்களை பக்குவப்படுத்தக்கூடிய இடங்கள். ஆன்மா பக்குவப்படாம உயிர் ஜீவசீலைப்படுறது கஷ்டம். சரிதானா? பிரம்மச்சரியம், வானப்பிரசவம், சந்நியாசம், கிரகஸ்தம் 4 இருக்கு. வாழ்ந்தாச்சு, பிறந்தாச்சு, கல்வி படிச்சாச்சு, எல்லா பகுதியும் வச்சாச்சு. நான் கடவுளாக இருந்து இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் ஒரு கடவுள் இருக்காமலடா ஐயா. எல்லாருக்குள்ளயும் ஒரு இறைவன் இருக்கான், தன்மை இருக்கான். நம்ம செய்யக்கூடிய தப்புக்கு, நம்ம செய்யக்கூடிய நியாயத்துக்கு நம்ம மனசாட்சி நமக்கு தண்டனை கொடுக்கலாம். மனம் தானே. நான் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா என் மனசு தனியாக உட்காந்து சிந்திக்கும் போது நினைக்கும், ஏய் நீ நல்ல மாதிரி பேசியடா, இவ்வளோ தப்பு பண்ணிக்கணும்னு சொல்லணும்லாம். இதை மாதிரி ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. நீ செஞ்சதில் எது தப்பு, எது நியாயம், எது நன்மை, எது தீமை, எது உனக்கு சரி, என்ன தர்மம் பண்ணியிருக்க, என்ன அதர்மம் பண்ணியிருக்க, இதெல்லாம் நமக்குள்ள யோசிச்சு பார்க்கணும். எது தர்மமோ அதுபடி நடக்கணும். விருப்பம் வெறுப்பு மகிழ்தல், விருப்பம் வெறுப்பு மகிழ்தல். நீ நினைச்சபடி நடக்காது, நான் நினைச்சபடி நடக்காது. இறைவன் போட்ட கணக்குப்படி என்ன விருப்பமோ அது நடந்தது தரும், என்ன வெறுப்போ அது நடந்தது தரும், என்ன மகிழ்ச்சி அது நடந்தது தரும். இதெல்லாம் சரி. இந்த பிறந்த பிறப்புக்கு ஜீவன் ஒன்று இருக்குல்லடாப்பா. இந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது, எங்க போக போகுது, எப்படி வாழ போகுது, இதான கணக்கு. எண்ணிலடங்கா ஜீவன்கள் இருக்குல்ல. எறும்பு முதல் 8000 கோடி ஜீவன்கள் இருக்கு. 8000 கோடி 8000 கோடி ஜீவன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரே ஜீவன் தான் மனிதனுடைய ஜீவன். சரிதானா? அப்ப இந்த மனிதனா பிறந்த நீ தெய்வம் ஆகணுமலாம். கண்ணதாசன் அழகா சொன்னாரு, மனிதனும் தெய்வமாகலாம், மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஒரு கோயில் குடமுழுக்குள்ள பாத்தீங்கன்னா சன்னிதானம், இறைவனுக்கு உண்டானது சன்னிதானம். இந்த சன்னிதானத்தில் கடவுள் இருக்காரு, முருகன் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, அம்பாள் இருக்காங்க. அது சன்னிதானங்கள்னு பேரு. அந்த தெய்வத்துக்கு நம்ம முதல்ல எப்படி உயிர் கொடுக்குறோம்? ஒரு குடம் வைக்கிறோம், குடத்துக்குள்ள கங்கை நீரை நிப்பாட்டுறோம், மேலே தேங்காய் வைக்கிறோம், மாங்குளை வைக்கிறோம், வெத்தலை வைக்கிறோம், நூல் சுத்துறோம். அந்த கங்கைக்கு நம்முடைய மந்திரங்களை சப்தங்களை அக்கினியின் மூலமா நம்ம போடுறோம். சரிதானா? அது
கோபுரத்தில் போய் கவிழ்ந்த உடனே தெய்வத்துக்கு சக்தி போகுதுன்னு சொல்றாங்க. உண்மையாதான். அப்போ அது சன்னிதானம். இந்த சன்னிதானத்துக்கு உண்டான தெய்வத்தை உயிர் கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்லாம். குரு மகா சன்னிதானம். காஞ்சி மகா பெரியவர் இருக்காரு, திருப்பனந்த எஜமான சாமி இருக்காரு, இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் குருமகா சன்னிதானம்னு சொல்லுவாங்க. அதுபோல திருவாடுதுறை இருக்கு, திருப்பாம்புரம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சாமியோடும் ஒவ்வொரு அனுகிரகம் பெற்றவங்க கடவுளுக்கு சமமா நம்ம வாழ்ந்ததுனால அவங்க குருமகா சன்னிதானம்னு பேரு. உள்ள இருப்பது கோயில் சன்னிதானம், குருமார்கள் சொல்லக்கூடிய குருமகா சன்னிதானம். இவர்கள் போய் அந்த கலசத்தை தொட்டு இவர்கள் தலைமையில கும்பாசியம் பண்ணாதான் அந்த தெய்வத்துக்கு சக்தி கிடைக்குன்னு சொல்லப்படுது. அது எப்படி? மந்திரங்கள், சப்தங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாம் சொன்னாங்களா? பட்டாச்சாரியர்கள், சிவாச்சாரியர்கள் மந்திரம், அந்த சப்தத்தின் மூலமாக ஜீவன் வெளியே வர 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 அந்த விக்கிரகங்களுக்கு அருள் கொடுன்னு சொல்லப்பட்டது. தருமபுரம், திருப்பாம்புரம் இதெல்லாம் எஜமான் சாமிகள் இருக்காங்கன்னா அவங்க இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்து மக்களுக்கு தெய்வத்துக்கு தொண்டு செஞ்சு தன்னையும் தெய்வ நிலைக்கு கொண்டு வந்தாங்க. இதை நான் சொல்லல, கண்ணதாசன் சொன்னது. அதான் மனிதனும் தெய்வம் ஆகலாம். சரிதானா? உனக்குள்ளே இருக்கு. நீ யாரு, எங்கிருந்து வந்த, உன் நிலைமைன்னு தேடிப்பாரு, இன்னும் சித்தர் ஆகலாம். சத்து சித்து பரமானந்தம்னு சொல்லுதாங்க. முதல்ல சத்தாகணும், அப்புறம் சித்தாகணும், அப்புறம் பரமானந்தமாகணும். இந்த நிலைக்குள்ள வந்தாச்சுன்னா ஜீவ சமாதி அடையலாம் அப்படின்னு விதி இருக்கு. ஒவ்வொரு முறைகள் இருக்குது, பக்குவப்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கு. கிரகஸ்த நிலையை தாண்டறதுக்கு 70 வயசுன்னு பேரு. 70 வயதுக்கு மேல கடந்த பிற்பாடு தாயினுடைய தந்தையுடைய கருவில் நம்ம இருக்கும் பொழுது, தாய் தந்தை கருவில் நம்ம எவ்வாறு ஜனிக்கப்பட்டோம், ஜனிக்கப்பட்ட காலத்துல என்ன கல்வியால் நாம் கவரப்பட்டோம், யாரு கூட வாழ்ந்தோம், நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவா, எத்தனை குழந்தைகள் பெற்றிருக்கோம். அதாவது சிற்றின்பமே பெரின்பத்திற்கு மூலம், இல்லறம் அன்று நல்லறம் அன்றுன்னு அவை பிராட்டி சொல்லியிருக்காங்க. யாராக இருந்தாலும் சரி காமம் கழித்து ஞானம் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. காமத்தை கழித்தால் ஞானம் கிடைக்கும். அதான் காமம் கழித்து ஞானம் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த காமத்தை துறந்தால்தான் ஞானி அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இது நிஜம்தான். காமம்ங்கிற வாழ்க்கையின் ஒரு பகுதியை தவிர வாழ்க்கை முழுக்க காமமா இருக்காது. காமத்தின் கழிற்று யானை, அதன் மூலமா நம்முடைய பிறவிகள். இந்த ஆன்மடைய ஒரு ஒளி கீற்று தான் நம்முடைய பிறவிகள். என்னில் முடியாததை, என் ஆன்மாவில் முடியாததை, என் உயிரின் ஒரு பாகத்தை எடுத்து என்னுடைய குழந்தைக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அதுபோல எங்க அப்பா, எங்க தாத்தா, முன்னோர்கள் அவருடைய ஒளியிலிருந்து உயிரிலிருந்து பாதி எடுத்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுபோல அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய அந்த வழிபாடு, அவங்களுடைய அந்த நோக்கம், அதுவே மறுபடி 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 எங்களுக்கு வரும். இதுபோல அந்த ஆன்மாக்குடைய தெளிவு, ஆன்மா சித்தம் ஆனந்தம் பெறுகிற பொழுது மண்ணுக்குள்ளே சித்தாக உட்கார சித்தம்னு பேரு. சித்தம் தெளிவாக்கி நல் சிந்தனையோடு தானம் இருந்தால் சித்தத்தை சுத்தமாக்கி ஜீவ சமாதி அடையலாம். அகத்தியுடைய பரிபூர்ண சித்திரம் 400 சொல்லுது. நமக்கு சுத்தமானவங்கள ஜாதி மதம் இனம் பார்க்கப்படான்னு சொல்லுது. அதுலயே நம்ம இன்னும் தெளிவு பெறலையே. சாதியாவது ஏதடா ரத்தமும் சலமும் திரண்ட மீனிடம் சித்திர பாடியிருக்காங்க. நம்ம ஜாதி பார்க்குறோமே, இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட எழுதி போட்டோமே, அந்த நிலையை தரணும். சித்தரெல்லாம் ஜாதி பாருங்க. சித்தர்கள் ஜாதியை பார்க்க முடியுமா? நீங்க எந்த சித்திர ஜாதியானு தெரியுமா? ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அவர் என்ன ஜாதினா போய் பார்க்குறோம், கும்பிடத்தானே செய்தோம். உயிருக்கு ஜாதி கிடையாது. மலைக்கு ஜாதி இருக்கா? காற்றுக்கு ஜாதி இருக்கா? மலருக்கு ஜாதி இருக்கா? இருக்கு. மனம் ஒண்ணுதான். அதுபோல மனிதன் பல்வேறுபட்டிருந்தாலும் குணம் ஒண்ணுதான். இது நிஜம். அதனால நீ சித்தர்கள் ஜீவ சமாதி அடையலாம். இந்த ஒரு கேள்விக்கு எவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதனால சீவ சமாதி அடைவதற்கு நிறைய வேணும். தவம் பண்ணணும். கண்ணை திறந்தே முதல்ல தவம் பண்ணணும். அப்புறம் சூரியனை பார்த்து தவம் பண்ணணும். கண்ணை தண்ணி வரக்கூடாது. அப்புறம் சந்திரனை பார்த்து தவம் பண்ணணும். விழுகிற நதியை பார்த்துட்டு பஞ்சபூதங்களை முதல்ல தனக்குள்ள கொண்டுறணும். கொண்டு வந்த பிற்பாடு இந்த சித்த சமாதி அடைவதற்கு உண்டான முதல் மந்திரமே மகாமிருத்யுஞ்சயம் தான். ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருவமிவ பந்தனாம் மிருத்யோமுஷீயமாமிருதாத். இதையே சொல்லணும். ஒரு புளிய மரம்
புளியங்காயும் விழும், புளியம் பூவும் விழும், புளியம் பூவும் விழும். ஆனா இந்த மந்திரத்தினுடைய தன்மை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புளிய மரம், அந்த பூ, காய், உதக்காய், அப்புறம் பழம், பழமான பிற்பாடு அந்த தோட்டுக்கும் அந்த புளிக்கும் சம்பந்தம் இல்லாம குடுகுடுன்னு ஆடும். இந்த உடலுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இல்லாம அந்த ஆன்மா ஆடணும். அந்த புளியை எடுத்து தட்டி அந்த புளியை தூக்கி தூர வச்சாச்சுன்னா ஓடு தனியா போயிடும், உள்ள இருக்க கொட்டை தனியா போயிடும். அது எலும்பு புளி மொத்தம் உருண்டையா இருக்கும். எத்தனை நாள் கழிச்சு நீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். புராணங்களை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புளிய மரத்தை தான் ஞானத்துக்கு உகமா சொல்லப்பட்டிருக்கு. புளியம்பழம் அதான் ஞானத்துக்கு உகமா சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல இந்த ஆன்மாவாகிய தேகம், தேகத்திலிருந்து நம்ம வெளியே வரணும், ஆசையிலிருந்து வெளியே வரணும், கண்மொழியிலிருந்து வெளியே வரணும், உணவிலிருந்து வெளியே வரணும். வந்த பிற்பாடு நமக்கு பிடித்தமான தெய்வங்கள் எதுவோ அந்த புகைப்படத்தை பின்னால வச்சு அதுக்கு முன்னால விளக்க வச்சு கண்ணை திறந்தே தியானம் பண்ணணும். அந்த தெய்வத்தினுடைய தன்மையை, அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை, அந்த தெய்வத்தினுடைய பாரம்பரியமான குணத்தை, அந்த சித்தருடைய குணத்தை எதை நினைச்சு கும்பிடுறீங்களோ அதை உள்வாங்கணும். அதுவாகவே நீ மாறணும். மாறின பிற்பாடு இந்த உடல்கள் முதல்ல சப்த நாடி அடங்கும், மௌனமாகணும். அப்புறம் கை நாடிகள் அடங்கும், அப்புறம் கால் நாடி, அப்புறம் 6 ஆதார சக்திகள் இருக்கு. இந்த 6 ஆதாரத்தையும் ஒன்னொன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். விசுத்தின்னு சொல்லக்கூடிய இருதயம் மாத்திரம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நிலை வருகிற பொழுது கண்ணுக்கு ஒளியை கொண்டு வரணும். நம்ம நினைத்த பரம்பொருளாகிய மெய்ப்பொருளை வழிபாடு செய்யணும். ஏற்கனவே ஒரு முத்திரை போட்டு காமிச்சேன். அந்த முத்திரை அந்த விரல் விலகின உடனே கையை திறந்த மாதிரி இருக்கக்கூடாது. சித்தர்கள் மகான்கள் எல்லாம் கையை மூடி உட்காரணும். இது 2 கட்டவர்கள் மேல இருக்கணும். இது சிவன், இது பார்வதி. சிவனும் பார்வதியும் என் ஜீவனுக்குள்ளே இருக்கிறார்கள். இப்படிதான் ஜீவசமாதி அடையணும். உயிர் போகக்கூடிய நேரம் தெரிஞ்ச உடனே இந்த 2ஐயும் மாத்திரம் நீட்டிடணும். இதுல 3 நாடி இருக்கு, இதுல 3 நாடி இருக்கு. இது வேத நாடி, இது பூத நாடி, சித்த நாடி, இப்படி நிறைய இருக்கு. இந்த நாடி துடிக்கான்னு பார்க்கணும். இதுல 3 நாடியில இருக்கு. அதில் நடுவில் போகக்கூடிய நரம்பு துடிக்கணும். இது பார்வதிக்குள்ளது, இது சிவனுக்குள்ளது. 2 ஒண்ணு போல துடிச்சா 2 அருளும் இருக்கும். 1 துடிச்சா சிவன சாநித்தியமா இருக்கும். அதுபோல அப்படியே உட்கார்ந்தாச்சுன்னா உடலும் உயிரும் வேறுபட்டு இல்லாமல் ஒன்றாக இங்க இருக்கு. அது திறக்கும். திறந்த உடனே எந்த கடவுளை நினைத்து, எந்த தியானத்தை நினைத்து, என்ன வழங்குறதுக்கு நான் இது செய்யணும்னு நினைச்சு உட்கார்ந்தாச்சுன்னா சமாதி அடையலாம். அதுக்கு சில முத்திரைகள் இருக்கு. அதுல ஒரு முத்திரை நான் சொல்லியிருக்கிறேன். அதுல நிறைய முத்திரைகள்ல இதுவும் ஒன்று இருக்கு. இந்த கையை எல்லாரும் இப்படி வச்சு இப்படி வச்சுக்கிடுவாங்க. ஆனா அப்படி வைக்கக்கூடாது அப்படிமா அவங்க சொல்லும்போது ஏக சஞ்சாரம் இந்த முத்திரை வைக்கணும். இது வச்சாச்சுன்னா சிவனும் சக்தியும் எனக்குள் அடக்கம்னு பொருள் இருக்கு. சுண்டு வரல இறைவனை வணங்கும் போது முன்ன நிற்கும், சமாதி அடையும் போது நமக்குள்ள வந்துடும். இந்த இடத்துக்குள்ள வைக்கணும். இதுல பெருவரல் எங்க இருக்கணும், இது வரக்கூடாது. வலதுகை பெருவரலை பிடிச்சிருக்கணும், இடதுகையை பிடிக்கக்கூடாது. இடதுகை பாசத்தோட தாயோட சேர்ந்தது. இதுங்க சேர்ந்தா பாசம் வந்து திரும்பியும் பிறந்துருவோம். இந்த முத்திரையை சொல்லி நான் சொன்ன மந்திரத்தை சொல்லணும். சொல்லியாச்சு அப்படின்னா சித்தராகிறதுக்கு முதல் கட்ட பயிற்சி இப்போ நான் சொன்னது 70 வயதை தாண்டி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் காலைல செருப்பு போட மாட்டேன். எவ்வளோ மழை பெஞ்சாலும் நான் பாட்டு போய்கிட்டு இருப்பேன். மேலாடை போட மாட்டேன். ஏன்? அந்த பக்குவ நிலைக்கு வரணும். என் நண்பர்கள் கேட்பாங்க, காலைல செருப்பு போடாமலே நடக்கல அப்படிம்பாங்க. பழகிடுது. வெளியூர் வந்தால் தான் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது, இல்லைன்னா அங்கே ட்ரெஸ் போடுறது இல்லை. அதாவது இது என்னுடைய கால் இல்லை, இறைவன் எனக்கு கொடுத்தது. அழியா திருமேனின்னு சொல்லக்கூடிய கணக்கு இருக்கு இல்லையா, அதுபோல் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். அதனால் கால் இந்த சூடு மறக்கணும், நாக்கில் சுவை மறக்கணும், இதெல்லாம் வரணும். உப்பு இருந்தானே சாப்பிடணும், உரப்பு இருந்தானே சாப்பிடணும், நாக்கு சுவை தெரியக்கூடாது. இதை மாதிரி கண்ணு கஷ்டம்தான். என் நண்பர்களுக்கு நான் சொல்லாத விஷயத்தை இப்போ சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கே தெரியாது. சொல்லலாம் இவன் இப்படி பேசான்னு ஆகலான்னு. அதுக்கு ஆகக்கூடிய வழிகள் இருக்கு. சரியா? அதனால் கலியுகத்தில் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எளிது, ஆனால் கொஞ்சம் கஷ்டம். நீங்களும் சமாதி அடையலாங்கிற முத்திரையில் இந்த ஒன்றை சொல்லியிருக்கேன்.
மேலும் இது போல ஒரு தகுந்த ஞானியை வைத்துக்கொண்டு எங்கள் தேவையையும் வச்சுக்கிட்டு இது சம்மந்தமாக பேசணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா அது பேசுகிற பொழுது என்னை சார்ந்த நண்பர்கள் இருந்தால் பொழுது நல்லா இருக்குங்களா, அது முக்கியம். நான் மாத்திரம் பேசக்கூடாது அம்மா. இல்லை, இது போல் இன்னொரு சித்தர் வருவாங்க சீக்கிரம், அவங்களையும் வச்சு இந்த சமாதி அடைகிறது எப்படிங்கிறத விட உலகத்தில் பிறந்து வளர்ந்து நீங்கள் என்ன நல்லது செய்யணுங்கிறதையும் பேசணும். அது ரொம்ப முக்கியம்டா ஐயா. எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தில் வாழுறோம். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்டாம்மா. நாட்டில் நிறைய தப்பு நடக்கடா ஐயா. இதெல்லாம் மாற்றுறதுக்காண்டி நல்ல செய்திகளை சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் என் கூட வரணும். ஆனால் எங்கள் தேவை எப்படி நல்ல கேள்வி கேட்கு. நாட்டில் எல்லா பேருக்கும் அறிவில்லை, அறிவு சொல்கிற மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அது ஒரு ஆச்சரியம்தான். ஆனால் சித்தர்களை பற்றிய செய்திகள் அடுத்தாலையும் சொல்லுது. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.